Hi, hello, welcome back to our channel In and Out. நம்ம எல்லாருக்குமே திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்திருக்க விஷயம் நல்லா தெரியும். இந்த கான்ட்ரோவர்சி டைம்ல மோகன்ஜி டைரக்டர் மோகன்ஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, பஞ்சாமிர்தத்துலயும் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளையே கலப்பி விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மோகன்ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரௌபதி டைரக்டர் தான் இந்த மோகன்ஜி. இவர் ஐபிசி யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க போன இவர் பழனி பஞ்சாமிர்தத்துல கருத்தடை மாத்திரை கலந்திருக்காங்க அப்படின்னு சொல்ற கான்ட்ரோவர்சியான ஒரு விஷயத்த பேசிட்டு போயிருக்காரு. இந்த விஷயம் வைரலா மாறி திருச்சி சமயபுரம் காவல் நிலையத்தில் இந்து சமய அறநிலை அதிகாரி ஒருத்தர் மோகன்ஜி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. செப்டம்பர் 24ஆம் தேதி மோகன்ஜியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே நாளன்று அவர் சொந்த ஜாமீனில் வெளியே விட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது பழனி காவல் நிலையத்தில் இந்து அறநிலை அதிகாரி கொடுத்த கம்ப்ளைண்ட் படி அவர் மேலே அவதூறு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்குக்காக முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. நீதிபதி இதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையாவே மோகன்ஜிக்கு பழனி கோவில் மேல அக்கறை இருந்தா அங்க போயிட்டு தூய்மை பணி செய்யலானோ, இல்ல அங்க பஞ்சாமிர்தம் செய்யற இடத்துல 10 நாட்கள் வேலை செய்யலாலும் சொல்லியிருக்காரு. உண்மையாகவே மோகன்ஜிக்கு வாய் சொல் வீரராக இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, மோகன்ஜி பழனி பஞ்சாமிர்தத்தை பத்தி தப்பா பேசினதுக்கு சமூக வலைதளங்களில் மன்னிப்பு கேட்டு பதிவிடணும். அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் மற்றும் தமிழ் நியூஸ் பேப்பர்ல மன்னிப்பு கேட்டு விளம்பரம் செய்யணும்னு சொல்லி தான் இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் முன்ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.